நல்லவர்கள், அடுத்து நல்லவர்கள்ங்கிற போர்வை. இப்படி 2 மனிதர்களா இருக்கோம். ஆனா, இருவருக்குமே நல்லவர்ங்கிற பட்டம் கிடைச்சிடுது. சிறு குழந்தையிலேயே அம்மா இந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பர்ஸ்லேருந்து திருடி காசை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம். அது கண்டுபிடிக்கப்படுது. அது நம்ம அந்த ஒரு குற்றவாளியாக அந்த இடத்துல அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறோம். இது ஓப்பனாக நடந்துருது. ஆனால் நல்லவன்கிற போர்வை எப்படின்னா, அம்மாவுக்கு தெரியாமல் காசு எடுக்கிறோம், சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்றோம், அம்மாவும் மறந்துடுறாங்க. அந்த இடத்துல நல்லவன் இவன் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதில்ல அப்படிங்கிற ஒரு இதோடையே போகுது. நம்ம நல்லவன் அப்படிங்கிற போர்வைக்குள்ளேயே போகிறோம். இன்னும் கொஞ்சம் பெரிய வயசாகும்போது நீங்கள் பஸ் ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டுருக்கீங்க, பார்க்கக்கூடாத ஒரு நபரை பார்க்குறீங்க. அதாவது உங்களுக்கு வயசுக்கு மீறின ஒரு பெண் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை இப்போ அது ஏதோ ஒன்று, ஆனால் தர்மம் தப்புன அந்த பார்வை பார்க்குறீங்க. அப்போ அந்த பார்வையை உங்களை யாரும் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களோட எண்ணங்கள் தப்பான எண்ணங்களாக இருக்குது. ஆனால் அது யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் நல்லவன் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே இருக்கிறீங்க. இதே நம்ம அந்த இடத்துல நின்றுட்டுருக்கும்போது தப்பான ஒரு பார்வை நாம் பார்க்கும்போது, ஏன்னா எண்ணங்கள் நம்மளை கேட்டுக்கிட்டு வர்றதில்ல, தானாக உதிக்கிறது தான் எண்ணங்கள். அப்படி எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் உருவாகும் போதே நமக்கு பிடிச்ச ஆன்மீக சொற்களையோ, நமக்கு பிடிச்சவங்க பேரையோ, இல்லை ஒரு பிரபஞ்சத்தினுடைய அந்த எண்ணங்களையோ நாம் கொண்டு வரும்போது, முக்கியமாக சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கும்போது அந்த எண்ணங்கள் தடைபட்டு உடனே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது, அப்போ நம்ம ஆன்மீகமாக அதாவது ஆன்மீகம் மீன்ஸ் நம்ம மனசாட்சிப்படியே நாம் அந்த எண்ணங்களை தவிர்க்கிறோம், தவறுகளை தவிர்க்கிறோம். அப்போ இதுதான் உண்மையாலுமே தவறு செய்யாத மனிதன்கிறது. அப்போ அந்த ஒரு நபரை தப்பாக நாம் பார்க்கும்போது, நம்ம நினைக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நாம் அந்த எண்ணங்களை, நம்ம ஆசையை, அந்த நேரத்தில் கற்பனையை தட்டி விட்டு அந்த இடத்த நம்ம கடந்து அதுக்குள்ளே நாம் பயணிக்கும்போது, அந்த இடம் தெரியாமே நீங்களுமே நல்லவன் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் சேர்க்குறீங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனுஷங்கிறவன் நல்லவன் அப்படிங்கிற ஒரு வகையறாக்குள்ளே இருக்கிறவங்க 2 எக்ஸ்ட்ரீம் மனிதர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். தன்னுடைய குற்றங்களை கண்டுபிடிக்காத வரையிலும் நல்லவன் அப்படிங்கிறதும், என்ன மாதிரி சூழ்நிலை, தப்பான சூழ்நிலை வந்தாலும் அந்த எண்ணங்களை கடந்து எனக்கு சுதந்திரமாக அந்த நேரத்தில் இருக்கும் பட்சத்துலையும் நான் என்னோட எண்ணங்களை சீர்படுத்தி நாம் செல்லக்கூடிய செயல் தான் நம்ம உற்ற ஒரு நல்லவன் அப்படிங்கிறது. நாம் எந்தெந்த விதத்தில் இது போல் இருக்கிறோமோ கண்டிப்பாக நம்மளை மாற்றிக்கணும். ஏன்னா இந்த ஜென்மத்தில் உங்களோட எண்ணங்களுக்கு தண்டனை கிடைக்கலன்னாலும் அது அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும். இப்போ உங்களுக்கு தவறு செய்ய அந்த சூழ்நிலை அமையாட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் இதனுடைய அந்த பதினா அது தொடரவே செய்து, அப்போ நாம் செய்யாத குற்றத்துக்கு கூட நாம் தண்டனை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் கூட வருது. கர்மா ரொம்ப வலியது.